லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. சிறுதானிய தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 800 பெண் விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் முன்மாதிரியாக திகழ்வதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் கருத்து. நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதிலும் வளர்ந்த இந்தியாவிற்கு அடித்தளம் இடுவதிலும் வாக்காளர்கள் பங்கு வகிப்பதாக பிரதமர் மோடி கருத்து. ஜனநாயக நடைமுறைகளை வலுப்படுத்தும் பணிகளில் உள்ள அனைவரையும் பாராட்டுவதாகவும் தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி வலைப்பதிவு. தமிழ்நாடு முழுவதும் மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் அனுசரிப்பு. சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. சென்னையில் தமிழ் மொழி தியாகிகள் தாளமுத்து, நடராசன் ஆகியோரின் உருவ சிலைகள் திறப்பு. எழும்பூரில் உள்ள அரசு அலுவலக வளாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அன்றும் இன்றும் என்றும் ஹிந்திக்கு இங்கே இடமில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்றும் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளை ஒட்டி வலைப்பதிவு. அன்னை தமிழை காக்க தன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம். மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. தமிழ்நாட்டில் இனி எப்போதும் திமுக ஆட்சிக்கு வராது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். தேர்தல் வாக்குறுதிகளில் 4இல் 1 பங்கை கூட நிறைவேற்றாத திமுக மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து உள்ளதாகவும் விமர்சனம். இனி எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுக. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திமுக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 4இல் 1 பங்கு தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. இன்று தமிழகம் முழுவதும் போராட்ட களம் மாறிட்டது. எங்க பார்த்தாலும் போராடி கொண்டிருக்கிறார் மக்கள். அந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த அரசு திமுக அரசு. அதனால் இந்த தேர்தலோடு மக்கள் திமுகவுக்கு விடை கொடுத்து விடுவார். நட்பு சக்திகள் வந்தாலும் வரவில்லை என்றாலும் தேர்தலில் தாவேக தனித்து நின்று கெத்தாக வெல்லும். தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவித்தார் விஜய். அதனால அந்த 2 படை மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை படை வந்தாலும் எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல தலைமையும் இத்தனை சக்திகள் என் கூட இருக்கும் போது, இத்தனை சின்ன மருது, இத்தனை பெரிய மருது, இத்தனை சையது கார்கிகள் என் கூட இருக்கும் போது, நட்பு சக்தி இருந்தாலும் இல்லனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. தீய சக்தி, ஊழல் சக்தி தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என திமுக அதிமுகவை குறிப்பிட்டு விஜய் பேச்சு. தேர்தல் களத்தில் எத்தனை படைகள் வந்தாலும் எதிர்கொள்ள தயார் என்றும் திட்டவட்டம். இதன முதல்வன் படமா? ஒரே நாள் நம்ம இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் a process, right? It is a process. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், 2 பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. யாருடைய அழுத்தத்திற்கும் அடங்கி போக மாட்டேன் என விஜய் உறுதி. தாவேக யாருக்கும் அடிமையாக இருக்காது என்றும் திட்டவட்டம். திமுக அதிமுகவிற்கு வாக்குச்சாவடி என்பது கள்ள ஓட்டு போடும் இடம் என விஜய் விமர்சனம். இரு கட்சிகளும் பூத்துகளில் வாக்குகளை திருட நாம் அனுமதிக்க கூடாது என கட்சியினருக்கு அறிவுறுத்தல். தான் ஆட்சிக்கு வந்தால் ஒருபோதும் ஊழல் செய்ய மாட்டேன் என விஜய் வாக்குறுதி. அரசியலில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் திட்டவட்டம். தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் விசில் அடித்து கட்சியின் சின்னத்தை அறிமுகம் செய்த விஜய். கப்பு முக்கியம் பிகிழு என தனது திரைப்படத்தின் வசனத்தையும் உச்சரித்ததால் கட்சியினர் ஆர்ப்பரிப்பு.
தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வந்த விஜயை விசில்களை அடித்து வரவேற்ற கட்சியினர். விசில் சத்தத்தால் அரங்கம் அதிர்ந்த நிலையில் காதை மூடி ரசித்த விஜய். பத்து கட்சி 8 கட்சிகளுடன் கூட்டணி வைத்துள்ளவர்களை விஜய் தூள் தூளாக்குவார் என செங்கோட்டையன் கருத்து. தாவேகாவுடன் கூட்டணி வைக்க பிற கட்சிகள் வரவில்லை என கட்சியினர் கவலைப்பட வேண்டாம் எனவும் பேச்சு. தூங்குவோர் மற்றும் வயதானவர்கள் காதில் விசிலடிக்க வேண்டாம் என தொண்டர்களுக்கு செங்கோட்டையன் அறிவுரை. தாவேகாவிற்கு வரும் வாக்குகள் வராமல் போகும் என செயல் வீரர்கள் கூட்டத்தில் நகைச்சுவையாக பேச்சு. நமக்கு கிடைத்திருக்கிறது விசில் சின்னம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், மோட்டு போய்விடும். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கின்றத்திலே திடீர் என்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார். ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நாம் போடுகிற வாக்கிலே தான் நம்முடைய வெற்றி வரலாறு இருக்கிறது என்பதை மறக்காமல் நம் பணிகளை ஆற்றிட வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் தாவேகாவில் இணைந்தார். OPS ஆதரவாளராக இருந்து வந்தவர் விஜய் முன்னிலையில் கட்சியில் சேர்ந்தார். நாட்டின் 77வது குடியரசு தின விழா நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார். நாட்டின் 77வது குடியரசு தின விழா டெல்லியில் நாளை பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. முப்படைகளின் வலிமையை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் மிடுக்காக அணிவகுப்பு நடத்தவுள்ள வீரர்கள், வீராங்கனைகள். குடியரசு தின விழாவை ஒட்டி டெல்லி கடமை பாதையில் அணிவகுக்க உள்ள மாநிலங்கள் மற்றும் அமைச்சகங்களின் 30 அலங்கார ஊர்திகள். வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா எனும் கருப்பொருளில் தமிழகத்தின் அலங்கார ஊர்தி இடம்பெறுகிறது. இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த கால்நடை மருத்துவ ஆராய்ச்சியாளர் புண்ணியமூர்த்தி, சிற்பக்கலைஞர் கலியப்ப கவுண்டர் உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருது. 77வது குடியரசு தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவரின் வீரதீர பதக்கம் மற்றும் சிறப்பு சேவைக்கான பதக்க பட்டியலை வெளியிட்டது மத்திய அரசு. தமிழகத்தில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை, சீர்திருத்த படையைச் சேர்ந்த 33 பேர் தேர்வு. ஜம்மு காஷ்மீரில் குல்மார்க் பகுதியில் பனிச்சறுக்கில் ஈடுபட்ட முதலமைச்சர் உமர் அப்துல்லா காலில் பனிச்சறுக்கு பலகை கட்டிக்கொண்டு உற்சாகமாகவும் ஈடுபாட்டுடனும் பனியில் சறுக்கிச் சென்றார். T20 உலகக்கோப்பையில் இருந்து பாகிஸ்தான் விலகினால் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தடைகள் விதிக்கப்படும். உலக கிரிக்கெட்டில் இருந்து பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்படும் என்றும் ICC எச்சரிக்கை. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.